இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வெர்சஸ் வேர்ட்ப்ரெஸ். ஸோ இந்த பிளாக்கரில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அண்ட் வேர்ட்ப்ரெஸில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கம்பேரிசன் மாதிரி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ணது வேர்ட்ப்ரெஸ் பெஸ்ட்டாக அல்லது பிளாக்கர் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு லைவ்லையும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக அந்த வீடியோ வந்து அமைப்போது. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த பிளாக்கர் அண்ட் வேர்ட்ப்ரெஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 டாப்பிக்காக நம்ம பிரித்து வச்சு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். ஸோ இந்த சர்வரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கருக்கு வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஒரு எந்த ஒரு பேமெண்ட்டுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, புரியுதுங்களா? ஸோ சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்வரை ஏன் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து ஒரே டைமில் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த கெப்பாசிட்டியை தாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் கூகுளோட சர்வர் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையும் டவுன் வந்து ஆக வாய்ப்பே கிடையாது, புரியுதுங்களா? பட் இதுவே வந்து வேர்ட்ப்ரெஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் ஹோஸ்டிங் நீங்கள் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. மேபி இதை ஒரு 1000 விசிட்டர்ஸ் வரும்போது கூட உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஓகே, இப்போ அந்த வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடாடி போகிறேன். ஸோ கோடாடி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் தான், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து 399 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஸ்டோரேஜ் வந்து அன்லிமிட்டட். இந்த பிளானில் தான் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட். தென் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஜிபி தான் உங்களுக்கு வந்து லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோஸ்டிங்க்கு இது நீங்கள் வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சில இந்த ஹோஸ்டிங் பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைனும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து 1 இயருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. தென் அடுத்து வந்து நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து சம் அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் ரெனிவல் பண்ணணும். ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கும் ரெனிவல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமைனும் வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி பிளான் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் அதிகமாக வரும்போது கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஸோ அந்த ஹோஸ்டிங் எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணினா மட்டும் போதும். ஸோ இந்த சர்வர் பிரச்சனை பற்றி இல்லை டிராஃபிக் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது, புரியுதுங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தீமோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பிளாக்கரோட தீம் செக்ஷன் நீங்கள் வந்து போவோம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கரில் இந்த தீம் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம் வந்து அவைலபிளாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதுக்குமே ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த கேட்டகரியில் போகல, பட் அப்பியரன்ஸ்க்காக நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இது வந்து ஃப்ரீ பிளாக்கரோட ஃப்ரீ டெம்ப்ளேட். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் பிளாக்கர் ஃப்ரீ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது பிளாக்கரோட ஃப்ரீ டெம்ப்ளேட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாக்கர் டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் அது கொஞ்சம் போல் நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் பிளாக்கரோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேர்ட்ப்ரெஸோட தீம் செக்ஷன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் உள்ள தீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப பிளாக்கரோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம் வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. இது ஸோ நீங்கள் எப்படியே நீங்கள் வந்து பிளாக்கருக்கு வந்து ஃப்ரீ தீம் வந்து வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எடுக்க முடியும். அதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீமாக நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் தீமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளாக்கருக்குமே நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் தீம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தீம் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிருக்கீங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து பிளாக்கரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த தீம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும், புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இந்த செக்யூரிட்டி லெவலை பொறுத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட பிளாக்கரில் உங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. வேர்ட்ப்ரெஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா பிளக்கின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. யோஸ்ட் யோசிவாக இருக்கட்டும்,
எஸ்இஓக்காக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து இ-காமர்ஸ் மாதிரியான சைட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய பிளக்கின் வந்து யூஸ் பண்ணால் தான் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி நீங்கள் மாற்ற முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிளக்கினில் ஏதாவது வந்து கொஞ்சம் பக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுடைய வெப்சைட்டோட செக்யூரிட்டி லெவலில் கூட பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த செக்யூரிட்டி லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கரில் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கூகுள் வந்து அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. ஸோ இந்த எஸ்இஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த எஸ்இஓ லெவலில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கருக்கு தேவையான எஸ்இஓ கண்டென்ட்டை நீங்கள் வேர்ட்பிரஸை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், ஹவு டு ரைட் SEO கண்டென்ட் யூசிங் WordPress யோஸ்ட் SEO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த WordPressல இருக்கக்கூடிய இந்த யோஸ்ட் SEO இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் வந்து WordPressல கிரியேட் பண்ண முடியும், அதாவது எழுத முடியும். ஸோ எழுதி முடிச்சுட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ SEO இந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேம் தான். ஏன்னா SEO கண்டென்ட் உங்களால் வந்து WordPress இந்த மாதிரி ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் போயிட்டு நீங்கள் WordPress கிரியேட் பண்ணி அதில் யோஸ்ட் SEO இன்ஸ்டால் பண்ணி உங்களால் எழுத முடியும், அதை காப்பி பண்ணி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஸோ SEO கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். அது வேர்ட்பிரஸாக இருக்கட்டும் அல்லது பிளாக்கராக இருக்கட்டும், ரெண்டுலேயும் நீங்கள் வந்து உங்களால் SEO கண்டென்ட் வந்து எழுத முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SEO கேட்டகரியை பொறுத்தவரை ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் லெவலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கருக்கு நீங்கள் வந்து டொமைன் மட்டும் தான் நீங்கள் வந்து பை பண்ணினா போதும். பட் வேர்ட்பிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டொமைனும் நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பிளானை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். அண்ட் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, என்ன ப்ரைஸு, டொமைன் வந்து ஃப்ரீயாக தராங்களா, ஒருவேளை டொமைன் ஃப்ரீயாக தந்தாங்கன்னா அடுத்து வந்து என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம ரெனிவல் பண்ணணும், அண்ட் டொமைன் வாங்குறப்ப என்ன ரேட்டு, அது ரெனிவல் பண்ணுறப்ப என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோஸ்டிங் வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிளாக்கரை பொறுத்தவரை ரொம்ப வந்து சிம்பிளாக வந்துருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த பிளக்கின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிளாக்கரில் வந்து இருக்காது. பட் ஆனால் ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து தேவைப்படுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வந்து கோடிங்கை வந்து கிடைக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து கோடு உங்களுக்கு வந்து இருக்கும், அல்லது HTML மாதிரியான கோடு வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் வந்து இப்போ வந்து காண்டாக்ட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும், அல்லது வந்து ஒரு ஃபியூச்சர் போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், ஒரு கேஜெட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் போதும், நிறைய எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அடிஷ்னல் விஜெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் வேர்ட்பிரஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்கள் போய் எடுத்துகிட்டு நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எல்லாமே பிளக்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு SEOன்னு சொல்லிட்டு நான் வந்து அடிக்கிறேன். ஸோ SEOன்னு சொல்லிட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் பிளக்கின் ஓகே ஆட் நியூ. ஸோ ஆட் நியூ நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிளக்கின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லா பிளக்கினுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தேடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் சில இந்த பிளக்கின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து SEO அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணேன். ஸோ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த SEO கேட்டகரியில் உங்களுக்கு வந்து நிறையா பிளக்கின்ஸ் இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸில் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பிளக்கின் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்கரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிளாக்கரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம், புரியுதுங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ட்ரெண்ட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். பிளாக்கர் அண்ட் வேர்ட்பிரஸ் சொல்லிட்டு 2 கீவேர்டுக்கு நான் வந்து கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ வால்யூம் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க 2004 2020 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2004 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருந்திருக்கு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. தென் 2006 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஹையஸ்ட்டாக வந்து போயிருக்கு. ஸோ 2007 ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக வந்து பீப்புள்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போனது வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கரை விட உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகமாக வந்து பீப்புள்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2007 இப்போ வரைக்கும் 2020 ஜூலை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா
WordPress விட உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கிராஃபை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து தேடுறாங்க, WordPress அல்லது பிளாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கிராஃபை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த WordPress அண்ட் பிளாக்கர் கீவேர்ட் போட்டு நம்ம சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து பீப்புள்ஸ் வந்து WordPress அண்ட் பிளாக்கர் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் 2004 இப்போ 2020 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WordPress தான் இது வரைக்கும் வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிராஃபில் வந்து காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WordPressக்கும் அண்ட் பிளாக்கருக்கும் உள்ள உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு ஸோ எதில் உங்களுடைய பிளாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க. ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். SEO கண்டென்ட்டை பொறுத்தவரை ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.